ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதைப்போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடி காசு சீரியலுடைய நெக்ஸ்ட்டு எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்ருதியும் பாட்டியும் உட்காந்துட்டு பழைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, பாட்டி இது டீனேஜில் நீங்கள் தான் இவ்வளோ சூப்பராக இருக்கீங்களே அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் மனோஜோட ஃபோட்டோ காட்டுறாங்க, அழுக்கு மூஞ்சா இருக்காம பாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ரவியோட ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. அவரை ட்ரெஸ் இல்லாத ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்க. அப்போ ரவி வராரு. வந்ததும் என்ன பார்த்துட்ருக்கீங்க? என்னதும் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நானும் பார்க்குறேன் ரவி, நீ இந்த ஃபோட்டோவில் மட்டும் சூப்பராக இருக்கடா அப்படிலாம் ஸ்ருதி சொல்கிறாங்க. என்ன ஃபோட்டோ காட்டு, நான் பார்க்குறேன்னு. பாரு, ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏய் வேணாம், நான் அந்த ஃபோட்டோ தான் டிபி வைக்க போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏய் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அப்படியே இது படி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இதுவாக பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே நம்ம இவர் முத்துவும் மீனாவும் அண்ணாமலையும் விஜயாவையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா இவங்க 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. போயிட்டு அந்த காரியம்லாம் கரெக்டாக முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. அதெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது பாட்டி, எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னதும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ருதி சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் பயங்கரமான ஆள், நீங்கள் இதுவில் இந்த மேரேஜ் கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கலாம், அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாரையும் சேர்த்து வைக்கிறீங்க எனக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலை விஜயா கிட்ட தண்ணி கேட்குறாரு. தண்ணி கேட்டதும் விஜயா அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. விஜயா போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்ததும் அப்புறம் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஐயோ என்னடா இது, அப்பா அம்மா கிட்ட தண்ணி கேட்டாரு அப்படின்ட்டு. அப்போ தான் சந்தோஷத்தில் பாட்டி புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்புறம் அவங்க தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே மீனா அவர் அண்ணாமலையோடைய கழுத்தில் பொட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ இவரு கேட்குறாரு, என்னப்பா இது ஒரு மச்சம் இருக்குது உன் கழுத்தில் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பாக்யராஜ் படமே ஓட்டிடுறாங்க இவங்க இந்த இடத்துல. நம்ம அந்த இதுலலாம் பார்த்துருப்போம், அந்த 80s இதுலலாம் பார்த்துருப்போம். சூப்பராக பாக்யராஜ் படத்துலலாம் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று ஓட்டுறாங்க, அந்த பொட்டு இருக்கிற கதை. அப்புறம் இல்லைப்பா, இது பார்த்தாக்கா இவங்க நெத்தியில் பொட்டு இல்லை, அவன் இப்படி இவன் ஓட்ட தெரியாமல் ஓட்டினாமா, அவள் கழுத்தில் அவள் நெத்தியில் இருக்கிற பொட்டு அப்படியே மேலே இது வச்சு அவன் மேலே இடிச்சிட்டா அப்படிலாம் சொன்னோம். அப்படியே அவரும் வைக்கப்படுறாரு, விஜயா வைக்கப்படுது. ஐயோ கன்றவியாக இருந்தது இந்த சீன் மட்டும். ஆனால் இந்த குடும்பமே அப்படியே ரொம்ப ஹாப்பியாக அதை பார்க்குதுங்க. அப்புறம் இவர் வளைஞ்சி நெளிஞ்சி அப்படி இப்படின்னு ஒரு இதெல்லாம் ஓட்டி காட்டுறாரு நம்ம முத்து. அப்புறம் நான் இன்னைக்கு கிளம்புறேன்ப்பான்றாங்க. ஏம்மா இன்னொரு நாளைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, ஊரில் வேலைலாம் அப்படியே இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விஜயாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் சண்டை வந்தாக்கா உடனே பேசிடணும், இந்த மாதிரிலாம் இதுவாலாம் இருக்கக்கூடாது, இவங்கள பார்த்து தானே வளர்றீங்கன்னதும் அப்போ ரவியும் ஸ்ருதியும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாம் சண்டை போட்டுக்கிட்டா 10 நிமிஷம்தான், அதுக்கு மேலெலாம் நாங்கள் இருக்க மாட்டோம், இவனே பேசிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி தான் நான் கல்யாணமே பண்ணினேன்னு சொல்லிட்டு ரவியை அவங்க ஒரு அடி அடிக்கிறாங்க. அப்புறம் இவர் முத்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அந்த இது பேசாமலாம் இருக்க மாட்டோம், மீனை எப்போவுமே அப்படிலாம் இருக்க மாட்டா, பேசாமலாம் மீனாவெல்லாம் இருக்கவே முடியாது அப்படிலாம் சொல்கிறாரு. ஏன் அப்போ நான் பேசுகிறதே உங்களுக்கு பிடிக்கலையா? அவளை இல்லை இல்லை கோச்சிக்காத, நான் அப்படி சொல்லலை அப்படிலாம் அவர் சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் யாரையாச்சும் ஒருத்தரை ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணுன்றது தான் இந்த முத்துவோட கேரக்டர். சரியான சைக்கோ கேரக்டர் பா சாமி. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா பாட்டி சொல்கிறாங்க விஜயா கிட்ட, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இந்த மாதிரி தான் சண்டை வந்துச்சு, நான் தான் உங்களை சமாதானப்படுத்தி வச்சேன். அதுக்கப்புறம் 10வது மாதத்தில் ரவி பிறந்தோன்னதும் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. விஜய் அப்படியே வெட்கப்படுது.
ஓ! அப்படியா? ரவி பொறந்ததுக்கு பின்னாடி இந்த மாரியான ஒரு கதைலாம் இருக்குதா? அப்படின்னு வந்து சொன்னதும், அப்போ பாட்டி இப்போ கூட சண்டை ஆயிடுச்சு, சமாதானம் ஆயிட்டாங்க. நீ வந்துட்டு அப்போ நாங்க கூட ரொம்ப நாளா ஒரு தங்கச்சி வேணும்னு கேட்டுன்னு இருக்கோம் அப்படின்னு வந்து அதுதான் சொல்றேன். இந்த பாக்யராஜ் படம்லாம் இங்க ஓட்டுறாங்க. உடனே வந்துட்டு அண்ணாமலை, "டேய் வாய மூட்டு சும்மா இருடா, வேலைய பார்றா" அப்படிதான் சொல்லி விஜயாவும் அப்படியே வைக்கப்படுது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சரி நான் கொண்டு வந்து விட்டுறேன்னதும் வந்துட்டு கிளம்புறாங்க. இங்க வந்துட்டு நம்ம இவரு ரவி வந்துட்டு வராரு. ஸ்ருதி வந்து நடந்துட்டு இருக்காங்க ரூம்ல. அப்போ பின்னாடி வந்து ஹக் பண்றாரு. அவர அப்படியே தள்ளி விட்டு அடிக்கிறாங்க. "நீ ஏய் நான் என்னை ஏன்டி அடிச்ச? நான் உன் ஹஸ்பண்ட்றினதும், என் ஹஸ்பண்ட் தான். ஆனா வந்துட்டு நீ இனிமேல் என்கிட்டயே வரக்கூடாது. நீ தள்ளி இருக்கணும்" அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குன்னதும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்குள்ள வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவும் வேணாம் நீ தள்ளியே இருன்னு. ஏன் அப்படிலாம் பேசுறேன்னதும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து குழந்தலாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அத நீ தான் சொன்னியே 2 வருஷம் கழிச்சுன்னு. சரி அப்போ 2 வருஷம் கழிச்சு இது பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒண்ணும் அவசியம் இல்லலன்றாரு. இல்ல, இல்ல நான் வந்து குழந்தையே பெத்துக்க போறதில்ல அப்படின்னது. என்ன சொல்ற? அப்படின்னதும் வந்துட்டு ஆமா வந்து சரகேசி மூலமா குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவர் வந்துட்டு என்ன இது நீ வந்துட்டு இந்த ஃபீலே பண்ணக்கூடாதா? ஒரு தாய்மையுடைய ஃபீலே நீ பண்ணாம குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறியே இதுக்கெல்லாம் எங்க அம்மாலாம் ஒத்துக்க மாட்டாங்க. உங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்பலாம் வந்து சொன்னா, அவங்கலாம் யாரு சொல்றதுக்கு? இது வந்துட்டு என்னோட உடம்பு. நான் தான் அந்த பெயின் இது பண்ண போறேன். ஜென்ஸ் நீங்க வந்துட்டு அதெல்லாம் பெயின் எல்லாம் வந்துட்டு நீங்க இது பண்ண போறதில்ல. நீங்க அதனால தான் வந்துட்டு நீங்கலாம் நெறைய குழந்தைங்கலாம் பெத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு குழந்தைத்தனமா ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. ஆனா வந்துட்டு இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆவாது. நான் வேற கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்பலாம் வந்துட்டு கேட்குறாங்க. ஓ! உனக்கு அந்த மாரிலாம் ஐடியாலாம் இருக்குதா? அவ்வளோதான் உன்ன கொன்னுடுவேன். வந்துட்டு சரகேசி மூலமா வந்து குழந்தை பெத்துக்கணும். அப்படிதான் சொல்றாங்க. நான் வந்து குழந்தைலாம் பெத்துக்க மாட்டேன். அப்பலாம் வந்துட்டு அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா வந்துட்டு எங்க குடும்பத்தில இந்த மாரிலாம் ஒத்துக்க மாட்டாங்க. அம்மாலாம் கண்டிப்பா அது ரொம்ப பிரச்சனையாவும், உங்க அம்மாவும் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படிலாம் சொன்னா, ஆனா அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இது வந்துட்டு என்னோட டிசிஷன். என் குழந்தைங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. அப்படியே பாவம் அவருக்கு ஃபேஸே மாறிடுது. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இங்க வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நம்ம அ மனோஜ் வந்துட்டு படுத்துன்னு இருக்காரு. பார்த்தா அவருக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது. ஏஞ்சி உட்காந்துக்கிறாரு. ஏஞ்சி உட்காந்துட்டு அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறாரு. அத சுத்தி இருக்கிறவங்களால பிரச்சனை வருது. யாரால பிரச்சனை வரும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வியூ காட்டுறாங்க பாருங்க நம்ம யார ரோகிணிய பார்க்குறாரு. இவளால பிரச்சனை வருமோ நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே வந்துட்டு ச்சே ச்சே ரோகிணியாலலாம் நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சது யாருக்குன்னா நம்ம விஜயாக்கு தான் ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சது அவங்க எடுக்குறாங்க. தூங்கின்னுக்குறாங்க பாவம். எடுக்குறாங்க. இவன் வேற பக்கத்து ரூம்ல இருந்துக்கினே ஃபோன் அடிப்பான். என்னடா உனக்கு பிரச்சனை? அம்மா நான் இங்க ஹால்ல தான்மா இருக்கேன் வாம்மா அப்படின்னதும் வந்துட்டு வராங்க. வந்ததும் வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு பாவம் அவங்க டேய் என்னடா பிரச்சனை? தூங்கின்னு தானடா இருக்கிறேன். இப்ப தானடா பிரச்சனைலாம் ஓஞ்சுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத பாரும்மா அப்படின்னு வந்துட்டு காட்டுறாரு. எதுனா பிளான் பண்றியாடா இப்போ? அப்படின்னதும் வந்துட்டு அம்மா நான் அந்த மாரிலாம் எதுவும் பிளான் பண்ணலம்மா. நீ பாரும்மா அந்த லெட்டர்ன்னதும் வந்துட்டு இந்த லெட்டர பார்த்து தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏய் பணம் குடுக்கக்கூடாது. ரூ. 50,000 பணம் குடுக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் இந்த மாதிரிலாம் பிளான் பண்றியா நீ? அப்படின்னதும் வந்துட்டு அம்மா நான் ஏம்மாலாம் சொல்றேன். யாரோ இந்த லெட்டர குடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. எனக்கு பயமா இருக்கும்மா. யாரால இந்த பிரச்சனைலாம் வரும்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே அழுவுறாரு. டேய் நீ வந்துட்டு நான் நினைக்கிறேன் உன்னால தான் இந்த மாரி நீ தான் இந்த மாரி எனக்கு லெட்டர் போட்டியோ அப்படிலாம் சொன்னாங்க. டேய் நான் ஏன்டா உனக்கு அந்த மாரிலாம் பண்ண போறேன்? உன்னால தான்டா எனக்கே பிரச்சனை வந்தது. உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான்டா நான் இந்த வீட்ல அவமானப்பட்டு நின்னேன். இப்ப தான்டா ஒரு வழியா நான் வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனையும் முடிஞ்சுது. நான் நான் ஏன்டா அந்த மாரிலாம் செய்ய போறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு பார்வதி ஆண்டி கூட சேர்ந்து தானே இந்த மாரி லெட்டர் நீ போட வச்சிருந்து போட்டு பட்டார்னு அடிக்கிறாங்க.
நீ வந்துட்டு நல்ல பெரிய ஆளா வருவேன்னு நினைச்ச. ஆனா நீ ஒண்ணுமே கிடையாது. முட்டாள் பையன் நீ அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. நீதாம்மா ஏதோ பண்ணிட்ட, நீதாம்மா ஏதோ இந்த மாரி லெட்டர்லாம் போட்டிருக்க அப்படின்னு வந்துட்டு அவரு வந்துட்டு சொல்றாரு. சொன்னதும் வந்துட்டு அவங்களுக்கு செம்ம கோவம் வருது. ஐயோ கடவுளே! இவன் வந்துட்டு நல்ல அறிவாளி புள்ளன்னு நினைச்சேன். இவனுக்கு உலக அறிவே கிடையாது. கடவுளே இந்த உலக அறிவெல்லாம் குடு கடவுளே! இவன் என்னதான் பொழைக்க போறான்னு தெரியலையே! இந்த மாரி இது பண்றானே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பாவம் சாமிய வேண்டுறாங்க. இப்ப காலையில வந்துட்டு எல்லாரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும், நம்ம இவங்களும், விஜயாவும். அப்ப வந்துட்டு இவரு வராரு. நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு வராரு. வந்ததும் வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ இவங்க முத்து வந்து சொல்றாரு, இந்த மாரி வந்துட்டு நம்ம கார் வாங்கியிருக்கோம்லப்பா, அத வந்துட்டு இவனுக்கு தான் வாடகைக்கு குடுக்க போறோம்னதும் வந்துட்டு, சரிப்பா அப்படின்னதும் வந்துட்டு விஜயா என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, ஆமா இந்த மாலு அத வந்துட்டு வாடகைக்கு விட போறாங்க அப்படின்னதும் வந்துட்டு, உடனே இவரு அண்ணாமலை என்ன சொல்றாரு, உனக்கு வேற வேலையே இல்லையா? அபசகுனமா தான் பேசுவியா எல்லாமே? என்னதும் வந்துட்டு, அப்பப்பா விடுங்க நீங்க. அவங்க எதனா நல்லது சொன்னா தான் நம்ம அத பத்தி பயப்படணும். கெட்டது தானே அது அவங்க குணம் தானே. எப்பவுமே அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வண்டி சாவி நீ உன் கையால குடுப்பான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட குடுக்குறாரு. அவரு வந்து குடுக்குறாரு. சரிப்பா நல்லா வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் முத்து என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, டேய் நீயும் வந்துட்டு கொஞ்ச நாள் சொந்த வண்டி வாங்கணும்னதும், நன்றி நண்பா. நான் வந்துட்டு அதுக்கேத்த மாரி நான் உழைப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப வந்துட்டு மீனா வந்து சொல்றாங்க, இந்த மாரி வந்துட்டு, அ எ இது ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வேற. வண்டி ஓட்டும்போது வந்துட்டு கெட்ட பழக்கம்லாம் வச்சுக்கக்கூடாது. கரெக்ட்டா இது பண்ணணும். அப்பலாம் வந்துட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, ஆ கரெக்ட்டுமா. இதெல்லாம் வந்துட்டு முத்துக்கு வந்து தெரியாது. வந்துட்டு வண்டின்றது வேற, ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வேற, தொழில்ன்றது வேற. அதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பலாம் வந்துட்டு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு நம்ம மனோஜும், ரோகிணியும் வெளியில வராங்க. அப்படியே வந்துட்டு கண்ண காட்டுறாங்க. பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துட்டு ரோகிணி கிட்ட கண்ண காட்டுறாங்க. ரோகிணி அப்படியே பார்த்துட்டு அப்படியே முழிச்சுட்டே நிக்கிறாங்க. இங்க பேசிட்டே இருக்காங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு.